மாணவர்களுக்கு வணக்கம். 10ஆம் வகுப்பின் முதல் பாடம் கூட்டுத்தொடர்கள் தொடர்கின்றன. இந்த கிளாஸில் ஒரு கூட்டுத்தொடரின் உறுப்புகளின் தொகையை பற்றி படிக்க உள்ளோம். தொகைகளும் உறுப்புகளும் தொடர்ச்சியான 3 எண்ணல் எண்களை தொகையை பற்றி 7ஆம் வகுப்பில் படித்திருக்கிறோம். முதல் 3 எண்ணல் எண்கள் 1, 2, 3. அவற்றின் தொகை 1 + 2 + 3 கூட்டும்போது 6 என கிடைக்கும். இந்த 6க்கும் நடுவே உள்ள 2 என்ற எண்ணுக்கும் என்ன தொடர்பு? 6 கிடைக்கணும்னா 2 3ஆல் பெருக்கணும். 2 3 6. இன்னும் ஒரு எடுத்துக்காட்டு பார்ப்போம். 2 3 4. தொகை 2 3 5 5 4 9. 9க்கும் நடுவே உள்ள எண் 3ற்கும் உள்ள தொடர்பு என்ன? 3ஐ 3ஆல் பெருக்கினால் 9 கிடைக்கும். 3 9. வேறு 3 எண்கள் பார்க்கலாம். 5 6 7. கூட்டும்போது 18. 18க்கும் நடுவே உள்ள எண் 6க்கும் என்ன தொடர்பு? 18 கிடைக்கணும்னா 6 3 18. இதை இயற்கணித வடிவில் எப்படி எழுதலாம்? தொடர்ச்சியான 3 எண்ணல் எண்களை இயற்கணிதத்தில் குறிப்பிடுவது எவ்வாறு? நடுவே உள்ள எண்ணை x என எடுத்தால் முன்னாடி உள்ள எண் கிடைக்கணும்னா xல் இருந்து 1 கழிக்கணும். அடுத்த எண்ணு கிடைக்கணும்னா x கூட 1 கூட்டணும். எனவே இயற்கணித முறையில் இந்த எண்களை x - 1 x + 1 என எழுதலாம். இவற்றின் தொகை 3x என கிடைக்கும். -1 +1 கூட்டும்போது 0 ஆகும். இந்த கருத்தினை எப்படி கூறலாம்? தொடர்ச்சியான 3 எண்ணல் எண்களின் தொகை நடுவில் உள்ள எண்ணின் 3 மடங்கு ஆகும் என கூறலாம். இது 3 எண்களுக்குத்தான் சரியாகுமா? 5 எண்களுக்கு சரியாகுமா? பார்க்கலாமே. முதல் 5 எண்களின் தொகை 1 + 2 + 3 + 4 + 5 கூட்டும்போது 1 2 3 3 3 6 6 4 10 10 5 15 என கிடைக்கும். நடுவே உள்ள எண் எது? 3. 3ஐ என்ன செய்தால் 15 கிடைக்கும்? 3ஐ 5ஆல் பெருக்கினால் 15. 3 5 15. அடுத்த எண்களை பார்க்கலாம். 2 3 4 5 6. தொகை 2 3 5 5 4 9 9 5 14 14 6 20. 20 கிடைக்கணும்னா 4 என்ன நடுவில் உள்ள எண் 4ஐ என்ன செய்ய வேண்டும்? 4 5 20. அப்போது நடுவில் உள்ள எண்ணை எண்ணிக்கையால் பெருக்க வேண்டும். இது வேறு 5 எண்களை எடுத்து பார்த்தால் 10 11 12 13 14 கூட்டும்போது நடுவே உள்ள எண் 12. 12ஐ 5ஆல் பெருக்க வேண்டும். 60 என கிடைக்கும். இதை இயற்கணித வடிவில் எப்படி கூறலாம்? 3 எண்ணல் எண்கள் என்ற போது x - 1 x + 1 என கிடைத்தது. 5 எண்ணல் எண்கள் என்றால் x - 1ற்கு முன்னாடி உள்ள எண் எழுத வேண்டும். x + 1க்கு பின்னாடி உள்ள எண்ணையும் எழுத வேண்டும். x - 1க்கு முன்னாடி உள்ள எண் என்றால் மறுபடி 1ஐ கழிக்க வேண்டும். அப்போ x - 2. x - 2 x - 1 x + 1 அடுத்த எண் x + 2 கூட்டும்போது x எத்தனை தடவை வந்திருக்கிறது? 5 தடவை. மறுபடி எண்கள் -2 ஒரு +2
-1 +1 இவற்றை கூட்டும்போது 0 என கிடைக்கும். எனவே இதன் தொகை 5x ஆகும். இதை ஒரு கருத்தாக எப்படி கூறிக்கொள்ளலாம்? தொடர்ச்சியான 5 எண்ணல் எண்களின் தொகை நடுவிலுள்ள எண்ணின் 5 மடங்கு ஆகும். இதை குறிப்பேட்டில் எழுதிக் கொள்ளுங்கள். இப்போது நாம் படித்த கருத்து கூட்டுத்தொடர்களின் காரியத்தில் சரியாகுமா? ஒரு கூட்டுத்தொடரை எடுத்துக்கொள்ளலாம். 7, 10, 13, 16. முதல் உறுப்பு 7, பொது வித்தியாசம் 3. இந்த கூட்டுத்தொடரில் முதல் 3 உறுப்புகள் 7, 10, 13 இவற்றின் தொகை 7 10 17, 17 13 30 என கிடைக்கும். 30க்கும் நடுவே உள்ள எண் 10ற்கும் உள்ள தொடர்பு என்ன? ஆம், 10ஐ 3ஆல் பெருக்கினால் 30 கிடைக்கும். மேலும் 3 எண்களை பார்க்கலாம். 10, 13, 16 தொடர்ச்சியான 3 உறுப்புகள். தொகை 23, 16, 39. நடுவே உள்ள உறுப்பு 13. 13இன் 3 மடங்கு 39. இயற்கணித முறையில் இதை எப்படி கூறிக்கொள்ளலாம்? தொடர்ச்சியான 3 உறுப்புகள், ஒரு கூட்டுத்தொடரின் தொடர்ச்சியான 3 உறுப்புகள் எப்படி சொல்வது? நடுவே உள்ள உறுப்பை x என எடுக்கலாம். பொது வித்தியாசத்தை y என எடுத்தால் முதல் உறுப்பு கிடைப்பதற்கு நடுவில் உள்ள உறுப்பிலிருந்து y-ஐ கழிக்க வேண்டும். அப்போது x - y, x அடுத்த உறுப்புனா x + y. அதாவது இயற்கணித முறையில் இந்த கூட்டுத்தொடரின் 3 உறுப்புகளை x - y, x, x + y என சொல்லலாம். இது 3ம் கூட்டும் பொழுது x எத்தனை தடவை வந்திருக்கிறது? 3 தடவை, 3x. y முதலில் -y பிறகு +y கூட்டும்போது 0. அதாவது இதன் தொகை 3x என கிடைக்கும். நடுவில் உள்ள உறுப்பின் 3 மடங்கு. இனி 5 உறுப்புகளின் தொகை எடுத்துக்கொள்ளலாம். 7, 10, 13, 16, 19 கூட்டும்போது எவ்வளவு கிடைக்கிறது? 17, 13, 30. 30, 16, 46. 46, 19, 46, 9, 55, 10, 65. 65 கிடைக்கணும்னா 13 எத்தனையால் பெருக்க வேண்டும்? 5ஆல் பெருக்க வேண்டும். இயற்கணித முறையில் இதை இவ்வாறு கூறலாம். x - 2y x - y. ஏனென்றால் x - yயிலிருந்து முதல் உறுப்பு, அதுக்கு முன்னாடி உள்ள உறுப்பு கிடைக்கணும்னா இன்னொரு y கழிக்கணும். இப்போ x - 2y x - y x, x + y x + 2y கூட்டும்போது x எத்தனை தடவை? 5 தடவை. அப்போ 5x. -2yயும் இருக்கு, +2yயும் இருக்கு. கூட்டும்போது 0. -yயும் இருக்கு, +yயும் இருக்கு. கூட்டும்போது அதுவும் 0 ஆயிரும். எனவே இந்த தொகை 5x என கிடைக்கும். இதை ஒரு கருத்தாக எப்படி சொல்லலாம்? ஒரு கூட்டுத்தொடரின் தொடர்ச்சியான 3 உறுப்புகளின் தொகை நடுவில் உள்ள உறுப்பின் 3 மடங்கு ஆகும். 5 உறுப்புகளின் தொகை நடுவில் உள்ள உறுப்பின் 5 மடங்கு ஆகும் எனவும் கூறலாம். இதில் மேலும் இன்னொரு கருத்து கூட இருக்கிறது. 7, 10, 13, 16 என்ற கூட்டுத்தொடரில் தொடர்ச்சியான 3 உறுப்புகள் எடுத்துக்கொண்டால் 7, 10, 13. இதில் 7ஐயும் 10ஐயும் 13ஐயும் கூட்டும் போது 10இன் 3 மடங்கு கிடைக்கும் என தெரியும். 7ஐயும் 13ஐயும் மட்டும் கூட்டினாலோ 7 + 13 அது 20. அந்த 20 என்பது 10இன் 2 மடங்கு ஆகும். நடுவில் உள்ள உறுப்பின் 2 மடங்கு ஆகும். மறுபடியும் என்ன எடுத்து பார்த்தால் 10, 13, 16. 10, 16, 26. 26 கிடைக்கணும்னா 13ஓட 2 மடங்கு. மேலும் 3 எடுத்து பார்த்தால் 16, 19, 22. இதில் 16ம் 22ம் 38. 38 கிடைக்கணும்னா 19ஓட 2 மடங்கு. இயற்கணித முறையில் இதை எப்படி கூறிக்கொள்ளலாம்? உறுப்புகளை x - y x, x + y என எடுக்கலாம். அப்படி எடுக்கும்போது முதலும் கடைசியும் உறுப்பு x - yயும் x + yயும் கூட்டும்போது x - y + x + y சமம் -yயும் +yயும் கேன்சல் ஆகும். xம் xம் கூட்டும்போது 2x. ஒரு கருத்தாக இதனை எப்படி கூறிக்கொள்ளலாம்?
எந்த கூட்டுத்தொடரிலும் தொடர்ச்சியான 3 உறுப்புகளை எடுத்தால் முதல் உறுப்பு கடைசி உறுப்பு என்பவற்றின் தொகையின் பாதியே நடுவில் உள்ள உறுப்பாகும். முதலும் கடைசியும் கூட்டும் போது 2 மடங்கு கிடைக்கும். அதோட பாதி தான் நடுவில் வரும். இதை ஒரு கருத்தாக உங்கள் உங்கள் நோட்டு புத்தகத்தில் எழுதி கொள்ளுங்கள். தொடர்ச்சியான 3 எண்ணல் எண்களின் தொகையை பற்றியும் ஒரு கூட்டுத்தொடரின் தொடர்ச்சியான 3 உறுப்புகளின் தொகை பற்றியும் படித்துக் கொண்டோம். இனி எண்ணிக்கை 4 எனில், அதாவது தொடர்ச்சியான 4 எண்ணல் எண்களின் தொகை 1, 2, 3, 4 இவற்றின் தொகை எவ்வளவு? 10. இதில் முதல் எண்ணையும் 4வது எண்ணும், அதாவது 4 1ம் 4ம் கூட்டினால் 1 4ம் 5, நடுவே உள்ள எண்கள் 2 3 கூட்டினால் அதுவும் 5 தான். இந்த 5ஐ 2ஆல் பெருக்கினால் 10 கிடைக்கும். அதாவது இந்த 5 என்பது 10ன் பாதி. அதாவது நமக்கு இங்கே இந்த 4 எண்களை 2 ஜோடிகளாக எடுத்திருக்கிறோம். முதல் எண்ணும் 4வது எண்ணும் ஒரு ஜோடி, அவற்றின் தொகை 5, 10ன் பாதி. நடுவே உள்ள எண்கள் 2 3, அது ஒரு ஜோடி, அவற்றின் தொகை 5, அதுவும் 10ன் பாதி. இனி வேறு 4 எண்களை எடுத்துக்கொள்வோம். 5 6 7 8 கூட்டும்போது 26 என கிடைக்கும். இதில் முதல் எண் 5, கடைசி எண் 4வது எண் 8. முதல் இடத்துல 5, 4ஆம் இடத்துல 8, 5 8 13. 2வது இடத்துல 6, 3வது இடத்துல 7, 6 7 அதுவும் 13 தான். இந்த 13ஐ 2ஆல் பெருக்கினால் 26 கிடைக்கும். இங்கே 1ஆம் இடத்திலையும் 4ஆம் இடத்திலையும், அதாவது இடங்கள் 1ம் 4ம் உள்ள எண்களை கூட்டும்போது 13 கிடைக்குது. இடங்கள் 2 3 உள்ள எண்களை கூட்டும் போதும் 13 கிடைக்குது. அதாவது இடங்களை கூட்டும்போது நமக்கு எவ்வளவு கிடைக்கிறது? 5 என கிடைக்கிறது. 1ம் 4ம், அதே மாதிரி 2ம் 3ம். அப்போ இடங்களின் தொகை சமம் ஆகும் பொழுது அந்த எண்களின் தொகையும் சமம் ஆய்கொள்கிறது. இனி தொடர்ச்சியான 6 எண்ணல் எண்களின் தொகையை எடுத்துக்கொள்வோம். அப்போது என்னவாகும் என்று பார்க்கலாம். 1 2 3 4 5 6 முதல் 6 எண்ணல் எண்கள், இவற்றின் தொகை 21. 1ஆம் இடத்துல 1, 6ஆம் இடத்துல 6, 1 6ம் கூட்டினால் எவ்வளவு? 7. 2ஆம் இடத்துல 2, 5ஆம் இடத்துல 5, 2 5ம் கூட்டினாலும் 7 தான். நடுவே உள்ள எண்கள் 3ம் 4ம், 3ம் 4ம் கூட்டினாலும் 7 தான். அதாவது இந்த 21ஐ 3 ஜோடிகளாக, 6 எண்களை 3 ஜோடிகளாக எழுதி கொண்டால் முதல் எண்ணும் 6வது எண்ணும், முதல் எண்ணும் 6வது எண்ணும் 1 6ம் கூட்டும் போது 7, 2 5ம் கூட்டும் போதும் 7 தான், 3ம் 4ம் கூட்டும் போதும் 7 தான். அதாவது இடங்களின் தொகையை கூட்டும் போது சம எண் கிடைக்கிறது. எண்களின் தொகையும் சமமாய்க்கொள்கிறது. இந்த 21ஐ 3 ஜோடிகளாக பிரித்து 7 7 7 தொகையாக வரும் 3 ஜோடிகளாக பிரித்து எழுதலாம். 7 21 அப்படி என எடுத்துக்கொள்ளலாம். இனி வேறு 6 எண்களை பார்ப்போமா? 10 11 12 13 14 15. 1ஆம் இடத்துல 10, 6ஆம் இடத்துல 15, அது மாதிரி 2ஆம் இடத்துல 11, 5ஆம் இடத்துல 14, அப்படி இருக்கிறது. இந்த எண்களின் தொகை 75. பாருங்க, 10ஐயும் கடைசி எண் 15ஐயும் கூட்டும் போது எவ்வளவு கிடைக்கும்? 10ம் 15ம் 25. இனி 11ம் 14, 11ம் 14ம் கூட்டினா எவ்வளவு? அதுவும் 25 தான். 12ம் 13ம் கூட்டினாலோ அதுவும் 25 தான். அப்போது இடங்களின் தொகை 1ம் 6ம், 6ம் கூட்டும் போது 7, 1 6ம் 7. அந்த இடங்களின் தொகை 7 என வரும்போது அந்த தொகை 25 என கிடைக்கிறது. 11ங்கிறது 2ஆம் இடத்துல இருக்கு, 14ங்கிறதோ 5ஆம் இடத்துல. அப்போ 2 5ம் கூட்டினா 7. அந்த உறுப்புகளின் தொகையும் எவ்வளவு பாருங்க, அதுவும் 25 தான். இந்த 25ஐ 3ஆல் பெருக்கினால் நம் தொகையான 75 கிடைக்கிறது.
இனி இது கூட்டுத்தொடர்களின் காரியத்தில் சரியாகுமா பார்க்கலாமே. 7, 10, 13, 16 என்ற கூட்டுத்தொடரில் தொடர்ச்சியான 4 உறுப்புகளின் தொகை எடுத்துக்கொள்ளலாம். இந்த தொடர்ச்சியான 4 உறுப்புகளின் தொகை என்றால் 7 + 10 + 13 + 16 இது எவ்வளவு? 46. 46 என கிடைக்கும். இதில் முதல் இடத்துல 7, 4ஆம் இடத்துல 16. 7 16 கூட்டினால் எவ்வளவு? 23. இந்த 23 46 பாதியாகும் அல்லவா? அதே போல் நடுவே உள்ள எண்கள் 10, 13 அவை கூட்டினாலும் அதே 23 தான். அப்ப தொகையான 46ஐ 2 பங்குகளாக பிரித்து 23 23 என வருகிறது. இதில் முதலும் கடைசியும் 1ம் 4ம் 1 4 கூட்டினா 5, 2 3 2 3 கூட்டினாலும் 5 தான். இடங்களின் தொகை 5 என வரும் பொழுது உறுப்புகளின் தொகை 23 என கிடைக்கிறது. அந்த 23 46 பாதியும் ஆகும். அதாவது 22 × 23 = 46. இனி வேறொரு கூட்டுத்தொடரை எடுத்துக்கொள்ளலாம். 1, 5, 9, 13 என்ற கூட்டுத்தொடரில் தொடர்ச்சியான 6 உறுப்புகளை எடுத்துக்கொள்ளலாம். தொடர்ச்சியான 6 உறுப்புகள் என்றால் 1 + 5 + 9 + 13 + 17 + 21. இதன் தொகை 66 என கிடைக்கும். இதில் 1ஆம் இடத்துல 1ம் 6வது இடத்துல 21 ஆகும். 1ம் 21 கூட்டினால் எத்தனை? 22. இந்த 22ஐ 3ஆல் பெருக்கினால், அதாவது 22 என்பது 66ன் 3ல் ஒரு பங்கு ஆகும். ஏனென்றால் இங்கு 6 எண்கள் இருக்கிறது. அப்போது 3 ஜோடிகள் வருகிறது, 3ஆக பிரிக்கப்படுகிறது. 66 என்ற தொகை 3ஆக பிரிக்கப்படுகிறது. அப்போது 22 22 22 என கிடைக்கும். இதில் 1ஆவதும் 6ஆவதும் 1 கூட்டினா 7, 2ஆவதும் 5ஆவதும் அது 5ம் 17. அங்கே இடங்களின் தொகை 7 என கிடைக்கும். உறுப்புகளின் தொகை பாருங்கள், அதே 22 தான் கிடைக்கும். 9 13 கூட்டினாலும் அதே 22 தான். அதாவது தொகையான 62ஐ 2 ஜோடிகளாக 22 22 22 என தொகையாக வருகிறது. இது முக்கியமான ஒரு கருத்தாகும். இந்த கருத்தை எப்படி கூறிக்கொள்ளலாம் பாருங்கள். ஒரு கூட்டுத்தொடரின் ஏதாவது 2 ஜோடி இடங்களின் தொகை சமமெனில் அந்த இடங்களின் உறுப்புகளின் தொகையும் சமமாகும். இது முக்கியமான ஒரு கருத்து ஆகும். இதை உங்கள் குறிப்பேட்டில் எழுதி கொள்ளுங்கள். இனி பக்க எண் 28 உள்ள கேள்விகளை பார்ப்போம். முதல் கேள்வி, முதல் 5 உறுப்புகளின் தொகை 30 ஆகும்படியான 3 கூட்டுத்தொடர்களை எழுதுவோம். கேள்வியின்படி 5 உறுப்புகளின் தொகை 30. முதல் 5 உறுப்புகளில் நடுவில் உள்ள உறுப்பு 3ஆவது உறுப்பு. எனவே 5 உறுப்புகளின் தொகை நடு உறுப்பான 3ஆவது உறுப்பின் 5 மடங்கு என நமக்கு தெரியும். எனவே 3ஆவது உறுப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு 30ஐ 5ஆல் வகுத்தால் போதும். 30/5 = 6. எனவே இந்த கூட்டுத்தொடரின் 3ஆவது உறுப்பு 6 என கண்டிப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு தொடர் எழுதுவதற்கு நடு உறுப்பு 3ஆவது உறுப்பு 6, முன்னும் பின்னுமாக பிற உறுப்புகளை எழுதி கொள்ள வேண்டும். 6லிருந்து சமதூரத்தில் உள்ள உறுப்புகளை எழுதி கொண்டால் போதுமே. பொது வித்தியாசம் 2 எனில் 6ற்கு முன்னாடி உள்ள உறுப்பு 4, அதற்கும் முன்னாடி உள்ள உறுப்பு 2, 6க்கு பின்னாடி உள்ள உறுப்பு 8, அடுத்த உறுப்பு 10. இது ஒரு கூட்டுத்தொடர். அடுத்த கூட்டுத்தொடரில் பொது வித்தியாசமாக வேறு ஒரு எண்ணை எடுத்து பார்த்தால் போதும். 3ஆக எடுத்தால் 6க்கு முன்னாடி உள்ளது 3, அதுக்கு முன்னாடி 0, 6க்கு பின்னாடி 9, 9 3 12. இப்படி எத்தனை கூட்டுத்தொடர்கள் வேண்டுமானால் எழுதி கொள்ளலாம். பிற 2ஐ நீங்களே எழுதி கொள்ளுங்கள். இனி இரண்டாவது கேள்வி. ஒரு கூட்டுத்தொடரின் முதல் உறுப்பு 1ம் முதல் 4 உறுப்புகளின் தொகை 100ம் ஆகும். தொடரின் முதல் 4 உறுப்புகளை கணக்கிடும். கேள்வியின்படி x1 = 1. மேலும் 4 உறுப்புகளின் தொகை 100.
100லிருந்து முதல் உறுப்பை கழித்தால் மீதி உள்ளது x2, x3, x4. இவற்றின் தொகை 100 கழித்தல் 1 சமம் 99. இந்த 3 உறுப்புகளின் தொகை 99. தொடர்ச்சியான 3 உறுப்புகளின் தொகை நடுவிலுள்ள உறுப்பின் 3 மடங்கு என நமக்கு தெரியும். 99. அப்போ நடுவிலுள்ள உறுப்பு x3 சமம் 99/3 சமம் 33 என கண்டுகொள்ளலாம். இப்போது முதல் உறுப்பு 1 மூன்றாவது உறுப்பு 33 என கிடைத்திருக்கு. இடங்களின் வித்தியாசம் 3 கழித்தல் 1 சமம் 2. உறுப்புகளின் வித்தியாசம் 33 - 1 சமம் 32. எனவே இடங்களின் வித்தியாசத்தை பொது வித்தியாசத்தால் பெருக்கினால் உறுப்புகளின் வித்தியாசம் கிடைக்கும் என நமக்கு தெரியும். 2ஐ எத்தனையால் பெருக்கினால் 32 கிடைக்கும்? 2ஐ 16ஆல் பெருக்கினால் 36 கிடைக்கும். எனவே பொது வித்தியாசம் சமம் 32/2 சமம் 16. இனி இந்த தொடரை எழுதி கொள்ளலாமே. முதல் உறுப்பு 1, அடுத்த உறுப்பு 1 16 17, அடுத்தது 16 17 33, அடுத்தது 49 எக்ஸெட்ரா. இது இத்தொடராகும். இனி மூணாவது கேள்வி. ஒரு கூட்டுத்தொடரின் அடுத்தடுத்த எந்த 4 உறுப்புகள் எடுத்தாலும் 2 அற்றங்களிலும் உள்ள உறுப்புகளின் தொகை நடுவில் உள்ள 2 உறுப்புகளின் தொகையாகும் என நிரூபிக்கவும். இது ஒரு நிரூபணம். எனவே இயற்கணிதம் பயன்படுத்திக் கொள்வது நல்லது. எந்த ஒரு கூட்டுத்தொடரையும் an+b என எடுக்கலாம். இந்த கூட்டுத்தொடரை an+b என எடுத்தால் முதல் உறுப்பு பிளஸ் 4வது உறுப்பு எண்ணின் மதிப்பு 1. எண்ணின் மதிப்பு 1 ஆகும்போது முதல் உறுப்பு a பெருக்கல் 1 + b a+b. 4வது உறுப்பிற்கு a பெருக்கல் 4 + b 4a+b. இது ரெண்டும் கூட்டும்போது aயும் 4ஐயும் கூட்டிக் கொள்ள வேண்டும். 5a + bயும் கூட்டிக் கொள்ளும்போது 2b. மேலும் நடுவில் உள்ள 2 உறுப்புகள் x2 x3 இரண்டாவது உறுப்பும் மூணாவது உறுப்பும் அதுகளை கூட்டும் பொழுது x2 கண்டுபிடிப்பதற்காக எண்ணின் மதிப்பு 2 என கொடுக்க வேண்டும். a பெருக்கல் 2 + b 2a+b. மூணாவது உறுப்பு a பெருக்கல் 3 + b 3a+b. கூட்டும்போது 2a+b + 3a+b. அதாவது 2ஐயும் 3ஐயும் கூட்டினால் 5a, bயும் கூட்டினால் 2b. இவை இரண்டும் சமமாகும். எனவே நாம் நிரூபிக்க வேண்டியது நிரூபித்தாகிவிட்டது. இனி 4வது கேள்வி. முதல் 4 உறுப்புகளின் தொகை 100 ஆகும் 4 கூட்டுத்தொடர்கள் எழுதுக. முதல் 4 உறுப்புகளின் தொகை 100 ஆக வேண்டும். அதாவது x1 + x2 + x3 + x4 சமம் 100 ஆக வேண்டும். ஆனால் இங்கு x1ம் x4ம் கூட்டினால் எவ்வளவு கிடைக்குதோ அதேதான் x2ம் x3ம் கூட்டினாலும் கிடைக்கும். இதற்கு முன்னால் செய்த கேள்வியில் நாம் கண்டோம். எனவே x1 + x4 சமம் 50 என கிடைக்க வேண்டும். x2 + x3 சமம் 50 எனவும் கிடைக்க வேண்டும். x2ம் x3ம் 50 கிடைக்க வேண்டுமெனில் பக்கம் பக்கமாக உள்ள இரண்டாவது உறுப்பும் மூன்றாவது உறுப்பும் கூட்டும்போது 50 கிடைக்குது. எந்த 2 எண்களை எடுத்தால் 50 கிடைக்கும்? 20 30 கூட்டினால் 50 கிடைக்குமே. எனவே இரண்டாவது உறுப்பை 20 எனவும் மூன்றாவது உறுப்பை 30 எனவும் எடுத்தால் போதும். பொது வித்தியாசம் 10. எனவே முதல் உறுப்பு 20ற்கு முன்னாடி 10 என எழுதலாம். 30ற்கு பின்னாடி 40. கூட்டும்போது 10 20 30 30 30 60 60 40 100. இன்னொரு தருணத்தில் 14 + 36 சமம் 50. இரண்டாவது உறுப்பு 14 எனவும் மூன்றாவது உறுப்பு 36 எனவும் எடுக்க வேண்டும். வித்தியாசம் 14 கூட எவ்வளவு கூட்டினால் 36 கிடைக்கும்? 22. எனவே 14க்கு முன்னாடி உள்ள உறுப்பை கண்டுபிடிப்பதற்கு 14லிருந்து 22ஐ கழிக்க வேண்டும். கழிக்கும்போது எவ்வளவு கிடைக்கும்? -8. 36 கூட 22ஐ கூட்டினால் 58. இந்த 4 எண்களின் தொகையும் 100 என கிடைக்கும். இப்படி எத்தனை கூட்டுத்தொடர்கள் வேண்டுமானாலும் எழுதி கொள்ளலாம். பிற 2ஐ நீங்களே எழுதி கொள்ளுங்கள். 5வது கேள்வி. கீழே கொடுக்கப்பட்டுள்ள ஒவ்வொரு கூட்டுத்தொடரினுடையும் முதல் 3 உறுப்புகள் எழுதும். முதல் கேள்வி. முதல் உறுப்பு 30,
முதல் 3 உறுப்புகளின் தொகை 300. முதல் உறுப்பு 30 என்பதால் x1 சமம் 30 என எழுதிக் கொள்ளலாம். முதல் 3 உறுப்புகளின் தொகை 300 என்றால் x1 + x2 + x3 சமம் 300. இனி நாம் படித்த கருத்தின்படி முதல் 3 உறுப்புகளின் தொகை நடுவிலுள்ள உறுப்பின் 3 மடங்கு ஆகும். எனவே நடுவிலுள்ள உறுப்பு x2. 300 என்பது x2இன் 3 மடங்கு ஆகும். x2ஐ கண்டுபிடிப்பதற்கு 300ஐ 3 ஆல் வகுத்தால் போதும். therefore x2 சமம் 300/3 சமம் 100. அதாவது இரண்டாவது உறுப்பு 100, முதல் உறுப்பு 30, இரண்டாவது உறுப்பு 100. ஆக பொது வித்தியாசம் 100லிருந்து 30ஐ கழித்தால் 70 என கிடைக்கும். எனவே தொடரை எழுதிக் கொள்ளலாமே. முதல் உறுப்பு 30, அடுத்தது 100, அடுத்தது 100 கூட பொது வித்தியாசம் 70ஐ கூட்ட வேண்டும், 170. அப்படி இந்த தொடரை எழுதிக் கொள்ளலாம். இனி இரண்டாவது கேள்வி. முதல் உறுப்பு 30, முதல் 4 உறுப்புகளின் தொகை 300. இந்த கேள்வியின் பதிலை முதல் உறுப்பு 30 என்பதை x1 சமம் 30 என எழுதலாம். முதல் 4 உறுப்புகளின் தொகை 300 என்பதை x1 + x2 + x3 + x4 சமம் 300 என எழுதிக் கொள்ளலாம். இந்த 4 உறுப்புகளின் தொகை 300 என்பதிலிருந்து முதலும் உறுப்பும் கூட்டினால் எவ்வளவு கிடைக்குதோ அதே தான் இரண்டாவது உறுப்பும் மூன்றாவது உறுப்பு கூட்டினாலும் கிடைக்கும் என படித்திருக்கிறோம். அதாவது x1 + x4 கூட்டினால் என்ன கிடைக்கிறதோ அதுவே தான் x2 + x3 கூட்டினாலும் கிடைக்கும். அது இந்த 300இன் பாதியும் ஆகும் அல்லவா? அப்படி என்றால் x1 + x4 சமம் x2 + x3 சமம் 300இன் பாதி 150 என எழுதிக் கொள்ளலாம். இங்கு முதல் உறுப்பு 30 என்பது நமக்கு தெரியும். ஆக x1 + x4 சமம் 180 என்பதிலிருந்து x4, அதாவது 4வது உறுப்பு நாம் கண்டுகொள்ளலாமே. 150லிருந்து இந்த முதல் உறுப்பை கழித்தால் போதும் அல்லவா? 150லிருந்து முதல் உறுப்பான 30ஐ கழித்தால் 120 என கிடைக்கும். எனவே x4 சமம் 180 - 30 சமம் 120. இப்போது இந்த தொடருடைய முதல் உறுப்பும் 4வது உறுப்பும் நமக்கு தெரியும். தொடரை எழுதி பார்த்தால் 30 - 120 என எழுதிக் கொள்ளலாம். இடங்களின் வித்தியாசம் என்பது 30 முதலிடத்தில், 120 4வது இடத்தில். அப்போது 4லிருந்து 1ஐ கழிக்க வேண்டும், 3. உறுப்புகளின் வித்தியாசம் என்பதோ 120லிருந்து 30ஐ கழிக்க வேண்டும். எவ்வளவு? 90. இந்த 90 என்பது பொது வித்தியாசத்தின் 3 மடங்கு. இடங்களின் வித்தியாசம் 3 அல்லவா? எனவே அது 3 மடங்கு. 90 எந்த எண்ணின் 3 மடங்கு? 30இன் 3 மடங்கு. ஆக பொது வித்தியாசம் 30 என கண்டுகொள்ளலாம். எனவே இந்த தொடரின் இரண்டாவது உறுப்பு 30 + 30 சமம் 60, 60 + 30 சமம் 120. இது இந்த தொடராகும். ஆறாவது கேள்வி. ஒரு கூட்டுத்தொடரின் முதல் 5 உறுப்புகளின் தொகை 150, முதல் 10 உறுப்புகளின் தொகை 550 ஆகும். தொடரின் 3வது உறுப்பு என்ன? 8ஆம் உறுப்பு என்ன? தொடரின் முதல் 3 உறுப்புகள் எவை? கேள்வியில் கொடுக்கப்பட்ட தகவல்களிலிருந்து முதல் 5 உறுப்புகளின் தொகை 150. ஆக x1 + x2 + x3 + x4 + x5 சமம் 150. மேலும் 10 உறுப்புகளின் தொகை x1 x2 இப்படி x10 வரைக்கும் கூட்டினால் 550 என கிடைக்கும். முதல் கேள்வி, தொடரின் 3வது உறுப்பு என்ன? முதல் 5 உறுப்புகளின் தொகை 180 என்றால் இந்த 180 என்பது நடு உறுப்பின் 5 மடங்கு என நாம் படித்திருக்கிறோம். நடு உறுப்பு 3வது உறுப்பு. ஆக x3 சமம் 180இன் 5ல் ஒரு பங்கு, 180/5 சமம் 30 என கண்டுகொள்ளலாம். அடுத்த கேள்வி, 8ஆம் உறுப்பு என்ன? இதற்காக நமக்கு அளிக்கப்பட்ட தகவல் முதல் 10 உறுப்புகளின் தொகை 180 என ஆகும். முதல் 10 உறுப்புகளின் தொகை 180 எனில் முதல் உறுப்பும் 10வது உறுப்பும் கூட்டினால் எவ்வளவு கிடைக்கிறதோ அதுவே தான் இரண்டாவது உறுப்பும் 9வது உறுப்பும் கூட்டினாலும் கிடைக்கும்.
இதன் விளக்கம், இந்த 550ஐ 5 ஜோடிகளாக பிரிக்கலாம். முதல் உறுப்பும் 10வது உறுப்பும். இடங்களின் தொகை 1 + 10 = 11. இரண்டாவது உறுப்பும் 9வது உறுப்பும். இடங்களின் தொகை 2 + 9 = 11. இடங்களின் தொகை 1 என்றால் உறுப்புகளின் தொகையும் சமமாக இருக்கும் என நமக்கு தெரியுமல்லவா? ஆக 3வது உறுப்பு கூட எத்தனையாவது உறுப்பை கூட்டினால் இடங்களின் தொகை இந்த 11 கிடைக்கும்? 3 கூட எந்த எண்ணை கூட்டினால் 11 கிடைக்கும்? ஆம், 3 + 8 = 11. அதனால்தான் 8வது உறுப்பு கேள்வி கேட்கப்பட்டிருக்கு. 550ஐ 5 சம பாகங்களாக பிரித்தால் ஒவ்வொரு பாகமும் 110 என கிடைக்கும். அதாவது முதல் உறுப்பும் 8வது உறுப்பும் கூட்டினால் எவ்வளவு கிடைக்க வேண்டும்? 550இன் 5இல் ஒரு பங்கான 110 கிடைக்க வேண்டும். இங்கு முதல் உறுப்பு 30 என தெரியும். எனவே 8ஆம் உறுப்பு சமம் 110 - 30 = 80. இனி 3வது கேள்வி. தொடரின் முதல் 3 உறுப்புகள் எவை? 3வது உறுப்பான 30ம் 8வது உறுப்பான 80. 3ஆம் இடத்தில் 30, 8ஆம் இடத்தில் 80. இடங்களின் வித்தியாசம் 3 கூட எவ்வளவு கூட்டினால் 8 கிடைக்கும்? 3 கூட 5 கூட்டினால் 8 கிடைக்கும். உறுப்புகளின் வித்தியாசம் 30 கூட எவ்வளவு கூட்டினால் 80 கிடைக்கும்? 50. எனவே பொது வித்தியாசம் சமம் 80 - 30ஐ 8 - 3ஆல் வகுக்க வேண்டும். 50ஐ 5ஆல் வகுக்க வேண்டும். அது 10. பொது வித்தியாசம் 10. இனி இந்த கூட்டுத்தொடரை எழுதி கொள்ளலாமே. கூட்டுத்தொடரினுடைய 3வது உறுப்பு 30, பொது வித்தியாசம் 10. 30ற்கு முன்னால் 20, 20ற்கு முன்னால் 10. அப்போது இந்த தொடரை 10, 20, 30 என எழுதி கொள்ளலாம். 7வது கேள்வி. ஒரு ஐங்கோணத்தின் கோணங்கள் கூட்டுத்தொடரிலாகும். அதன் மிகச்சிறிய கோணத்தின் அளவு 36 டிகிரியை விட கூடுதலாகும் என நிரூபிக்கவும். கொடுக்கப்பட்ட வடிவம் ஐங்கோணம். அதன் கோணங்கள் கூட்டுத்தொடரில். இதன் கோணங்களின் தொகை எவ்வளவு என்று நமக்கு தெரியும். கோணங்கள் 5. எனவே அதன் தொகை 5லிருந்து 2ஐ கழித்து 3ஐ 180ஆல் பெருக்க வேண்டும். 540. ஐங்கோணத்தின் கோணங்களின் தொகை 540. இது அந்த 5 கோணங்களின் தொகை. 5 உறுப்புக்கள். ஆக நடுவுறுப்பான 3வது உறுப்பு கண்டுபிடிக்க நமக்கு தெரியும். 3வது உறுப்பு x3 = 540 5ஆல் வகுக்க வேண்டும். 540/5 = 108. இந்த நடுவுறுப்பை விட்டால் பிற 4 உறுப்புகளில் முதல் உறுப்பும் 5வது உறுப்பும் கூட்டினால் எவ்வளவு கிடைக்கிறதோ அதுவே தான் 2வது உறுப்பும் 4வது உறுப்பும் கூட்டினாலும் கிடைக்கும். இது இந்த 108இன் 2 மடங்கு ஆகணும் அல்லவா? அதாவது முதல் உறுப்பும் கடைசி உறுப்பும் கூட்டினால் 108இன் 2 மடங்கு கிடைக்க வேண்டும். x1 + x5 = 2 × 108 = 216. ஆக இந்த ஐங்கோணத்தின் மிகச்சிறிய கோணமும் மிகப்பெரிய கோணமும் கூட்டினால் 216 கிடைக்கும். இதன் மிகச்சிறிய கோணம் 36 என எடுத்துக்கொண்டால் பெரிய கோணத்தை 180 என எடுத்துக்கொள்ள வேண்டி வரும். ஒரு கோணம் 180 எனில் அது நேர்கோடு ஆகும். ஆக ஒரு பலகோணம் உருவாக வாய்ப்பே இல்லை. எனவே கண்டிப்பாக இந்த சிறிய கோணம் 36ஐ விட அதிகமாக இருந்தால் மட்டும்தான் பெரிய கோணம் 180ஐ விட குறைவு ஆகும். ஒரு கோணம் 180 டிகிரியோ கூடுதலோ ஆனால் ஐங்கோணம் உருவாவது சாத்தியமில்லை. ஆக இந்த பலகோணத்தின் மிகச்சிறிய கோணத்தின் அளவு 36 டிகிரியை விட கூடுதல் ஆய் இருக்க வேண்டும். இந்த கிளாஸில் ஒரு கூட்டுத்தொடரின் தொகைகளுக்கும் உறுப்புகளுக்கும் உள்ள தொடர்பை படித்துக் கொண்டோம். இந்த வீடியோவின் கடைசியில் வரும் பணித்தாளை எழுதி கொள்ளுங்கள். அதன் பதில்களை கண்டுபிடித்து அதை உங்கள் ஆசிரியர்களுக்கு அனுப்பி கொடுத்து அதனை சரிபார்த்து கொள்ளுங்கள். அடுத்த கிளாஸில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.